தேவேந்திர வேளாளர் பிஆர் எவ்வளவு இருக்கிறாங்க, அறிஞர் இருக்கிறாங்க, புதிரவண்ணன் இருக்கிறாங்க, குறவர் இருக்கிறாங்க. அதில் 76 சாதிகளுடைய பங்கும் நீங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? தேவேந்திர வேளாளர்களுக்கும் ஆதரவாளருக்கும் திமுக மிகப்பெரிய சமூக அநீதி இழைத்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான கலவரங்கள் தென் மாவட்டத்தை வெட்டி குத்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு காது கேட்கல, கண்ணு கிடையாது வீரமணிக்கு ஆச்சுங்களா? அந்த வீரமணியார் எப்படி இன்னைக்கு வெட்டுப்படக்கூடிய தேவேந்திர வேளாளரோ தீண்டாமை குடும்ப ஆதரவாளர் பார்க்க முடியும்? அவர்களுக்கு பிராமின் ஒருத்தன் தான் எதிரியை தவிர பார்க்க யாரும் எதிரும் கிடையாது. அவர் கண்ணை மூடிக்கொண்டு மட்டும்தான் அவர் பேசுவார். ஆனால் கம்யூனிஸ்டுகள் பேசுறது தான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. பழங்குடி மக்களுக்கு, அதாவது ஷெட்யூல் ட்ரைப் என்ற அழைக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு 1% சட்ட ரீதியாக இடஒதுக்கீடு உண்டு. ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியலின அல்லது அட்டவணைப்பட்ட மக்களுக்கு 18%, மிக பிற்பட்டோருக்கு 20%, பிற்பட்டோருக்கு 30% என 69% இடஒதுக்கீடு உண்டு. இந்த 18% இடஒதுக்கீட்டில் முக்கியமாக 3 சமுதாயங்கள், தேவேந்திர குல வேளாளர்களும் ஆதிராவிடன் அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாய மக்களும், அதே போல அருந்தீர சமுதாயங்களும் 3 சமுதாயம் உண்டு. அத்தோடு அதுக்கு மேற்பட்டு 70க்கும் மேற்பட்ட சமுதாயங்கள் சிறு சிறு அளவில் இருக்கிறார். எனவே அனைவருக்கும் சேர்ந்துதான் 18% இடஒதுக்கீடு ஏறக்குறைய சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு திடீரென்று அருந்ததியர் 3% உள் இடஒதுக்கீட்டை அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக அறிமுகம் செய்து அதற்கு பிறகு 2009ஆம் ஆண்டு அதற்கான அரசாணையை பிறப்பித்தது. இப்பொழுது இந்த அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு குறித்து கடந்த 14 வருடமாக நான் அதற்கு தொடர்ந்து எதிர்ப்பை தெரிவித்து வருகிறேன். இதில் பல பேர் ஒட்டுமொத்தமாக ஊடகங்களின் வாயிலாகவும் பல்வேறு விதத்திலும் அவர்கள் நாங்கள் அருந்ததியருக்கே இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று சொல்வதை போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வருகிறார். ஏதோ புதுசா தமிழ்நாட்டில் அருந்ததியர் என்ற ஒரு சாதியினருக்கு இடஒதுக்கீடு திமுக கொடுப்பது போலவும், அந்த திமுகவினுடைய சமூக நீதி கொள்கையை புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி எதிர்ப்பது போன்றவும் ஒரு தவறான கட்டமைப்பை உருவாக்கி வருகிறார்கள். அது முற்றிலும் தவறானது. ஏற்கனவே 18% இடஒதுக்கீட்டுக்குள் இருக்கக்கூடிய அருந்ததியினர் அதற்கான இடஒதுக்கீடுகளை பெற்று வருகிறார். அப்பொழுது எங்கே பிரச்சனை? திடீரென்று 3% இடஒதுக்கீட்டை அருந்ததியருக்கு வழங்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? அது யாருக்கும் தெரியாது. ஆனாலும் அவர்களாக ஒரு கருத்தை வெளியே தெரிவித்தார்கள். என்ன? அந்த 18%க்குள் அருந்ததியருக்கு போதுமான அளவிற்கு பங்கீடு இல்லை என்று. சரி, அவர்கள் சொன்ன கருத்தை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி என்று சொன்னால், தமிழ்நாட்டில் ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியல் பிரிவில் 76 சாதிகள் உள்ளடங்கி இருக்கின்றன. அந்த 76 சாதிகளும் தமிழ்நாட்டுக்குரிய அரசனுடைய துறைகளில் எவ்வளவு பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரமான தரவுகளை ஆய்வு செய்து இந்த அரசு வெளியிட்டிருக்க வேண்டுமா இல்லையா? அவ்வாறு வெளியிடாமல் ஜனார்த்தனன் என்ற நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு 5½ மாதம் இந்த தமிழ்நாடு அரசு ஒரு ஆய்வு செய்ததாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் இதனுடைய ஒரு பக்கத்தை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். அதில் முக்கியமாக அவர் தமிழ்நாட்டினுடைய அரசு துறைகள் 56 துறையில் ஒவ்வொரு துறையிலையும் இந்த எஸ்சியில் இருக்கக்கூடிய 76 சாதிகளும் ஒவ்வொருத்தரும் எத்தனை சதவீத இடத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் ஆய்வு எடுத்திருக்கணும். அது அவர் கேள்வி கேட்டதில் அதை பாருங்க, நீங்களே படிச்சு பாருங்க. பேஜ் நம்பர் 180 180 கூட
அதில் இவர் 20 துறைக்கு மேற்பட்ட துறைக்கு எழுதியிருக்கிறார். அதில் 8 துறையிலிருந்து மட்டும்தான் பதில் கொடுத்தாங்களே தவிர, அது பாருங்கள் நான் கொடுத்துறேன், அந்த பேஜ் நம்பர் 180ங்க, 10.31. கொஞ்சம் தயவு கூர்ந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டுங்க, கொஞ்சம் சத்தமெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. அவுட் ஆஃப் 20 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் 8 of them alone responded with the final reports. 12 of the state governments did not care to respond. இது நான் கொடுக்கலீங்க, இது எதை அடிப்படை ஆதாரமாக கொண்டு இவர்கள் 3% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அவர்கள் பாவப்பட்ட ஜனங்கள், விளிம்பில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்று சித்தரிக்கக்கூடிய திமுக, அதனுடைய உதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், தமிழ்நாடு அரசாங்கமே போதிய ஆதாரங்களை தராமல், எனவே இன்அடிக்குவேட், அதாவது ஒரு முறையான ஆய்வு திரட்டாமல் கொடுக்கப்பட்ட ஆய்வினுடைய அடிப்படையில் நீங்கள் அவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று முடிவெடுத்தீர்கள். அது எப்படி சரியா இருக்க முடியும்? தமிழ்நாடு அரசாங்கமே நீங்க போதிய எவிடன்ஸ் நீங்க கொடுக்கல. அப்ப யார் அதுல தேவேந்திர வேளாளர், பிஆர் எவ்வளவு இருக்கிறாங்க, அறிஞர் இருக்கிறாங்க, புதியவண்ணன் இருக்கிறாங்க, குறவர் இருக்கிறாங்க, அதுல 76 சாதிகளுடைய பங்கும் நீங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதுல இன்னொரு சாதி தேவேந்திர வேளாளருக்கும் பறையருக்கும் எவ்வளவு கேப்பு, அருந்தருக்கும் இந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு கேப்பு. எனவே அவங்க ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டில் ஒரு கம்யூனிட்டி 100க்கு 100 வச்சுக்கிறாங்க, ஒரு கம்யூனிட்டி 90%, நாங்கள் 10% தான் வச்சுக்கிறதுக்கு உண்டான ஆதாரம் எங்கே? இந்திய அரசியல் சாசனத்தினுடைய வழங்கப்பட்ட உரிமையை மாநில அரசு ஏதோ ஒரு காரணத்திற்காக இது போல தவறாக இடஒதுக்கீடு வழங்குறது எப்படி சரியா இருக்க முடியும்? சரி, நீங்க அதையும் கொடுத்தீங்க, ரைட். நான் அந்த 3% இடஒதுக்கீட்டை கூட கொடுத்ததை கூட இந்த 14 வருஷம் எடுக்கல. அதை நீங்க தனிச்சு தானே கொடுத்துருக்கணும். அவங்க தேவேந்திர குல வேளாளர்களோடும் ஆதிராவிடன் அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாயத்தோடும் போட்டியிட முடியவில்லை. அவர்கள் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள். நீங்க சொல்றீங்களே, அவங்களை கொண்டு மீண்டும் உள்ளிடுக்கீடு கொடுத்தா அவங்களால எப்படி போட்டியிட முடியும்? அப்ப நீங்க தனிச்சு தானே கொடுத்துருக்கணும். அவங்கள 3% தனிச்சு தானே கொடுத்துருக்கணும். அதான நியாயமா இருக்க முடியும். அவர்கள் போட்டியிட சக்தி இல்லாதவர்கள் நீயே சொல்ற. அப்ப அவங்களுக்கு 3% தனியா கொடுக்காம எதுக்காக உள்ளீடு கொடுத்தீங்க? இப்போ வலிந்து என்ன செய்யறாங்க, அந்த 18% உள்ள வச்சுட்டு எங்கெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் பெரிய நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த 3.5 வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்காவது ஒரு ஆயிரக்கணக்கான போஸ்ட்டுக்கு வேலை வாய்ப்பு எடுத்துக்கிறாங்களா? ஏதாவது ஒரு துறையில் எடுத்து 1000 போஸ்ட் 2000 போஸ்ட் எடுத்தாங்க சொல்லுங்கள், ஒரு 10,000 பேர் எடுத்தாங்க சொல்லுங்கள். அங்கங்கே 5 போஸ்ட்டு 10 போஸ்ட்டு 20 போஸ்ட்டு அதில் மாவட்ட ரீதியாக பிரித்து விட்டுறாங்க. அதெல்லாம் அப்படி பிரிக்கக்கூடாது, பிரிக்கிறாங்க. அப்படி பார்க்குற போது எஸ்சிக்கு ஒரு போஸ்ட் வந்தால் அந்த ஒரு போஸ்ட்டையும் அருந்ததற்கு முன்னுரிமை அடிப்படையில் சட்டத்துக்கு புறம்பாக வழங்கி வருகிறார்கள். அதனால் 14 வருஷமாக ஆயிரக்கணக்கான பதவிகளை ஒரு சாதிக்கு மட்டுமே வழங்கி இந்த வரலாற்றில் இன்று வரையிலும் பெரும் தீண்டாமை கொடுகளையும் வன்முறைகளையும் சந்தித்து வருகிற தேவேந்திர வேளாளர்களுக்கும் ஆதரவாளருக்கும் திமுக மிகப்பெரிய சமூக அநீதி இழைத்திருக்கிறது. இப்போ முஸ்லீமுக்கு 3.5% கொடுத்துக்கிறாங்க. எப்படி கொடுத்துக்கிறாங்க? எடுத்து கொடுத்துக்கிறாங்க. பிசியிலிருந்து தனியாக எடுத்து கொடுத்துக்கிறாங்க. உள்ளொதுக்கீடு இல்லை, பிசியிலிருந்து செப்பரேட் எடுக்கிறது, தனி இடஒதுக்கீடு. அந்த பிசி முஸ்லீம்ஸ் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த மீதி 30 இருக்கு இல்லைங்களா, அதில் 26.5 போட்டியிட முடியாது. எங்கே இவங்க பிரிக்காம உள்ளேயே வச்சுட்டு எங்கே இல்லை காலி இடமோ அதை கொண்டு அவங்கள வச்சு நிரப்புறாங்க. நான் நான் 8ஆம் தேதி அன்னைக்கு சீஃப் செக்ரட்டரிக்கு பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். இன்னைக்கு வரலாம் சீஃப் செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அது எங்களுக்கு தெரியலைங்க. இல்லை, சிஎம் பார்க்குறது முதல்ல இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அதிகாரிகள் புரிய வச்சா தான் அரசியல்வாதிகள் புரிவாங்க. முதல்ல இருக்கக்கூடிய அதிகாரி சீஃப் செக்ரட்டரி லெவலில் புரிய வச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு சிஎம் பார்க்குற போது அவங்க எடுத்து சொல்லுவாங்க. அப்படின்னுக்காக முதல்ல சீஃப் செக்ரட்டரி பார்த்தோம்னா ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மேட்டர் அப்படின்னுக்காக 8ஆம் தேதி அனுமதி கேட்டால் இன்றைக்கி வரலும் கொடுக்கலீங்க. கவர்னர் கொடுத்துட்டாரு,
சீஃப் செக்ரட்டரி கொடுக்கல அப்படின்னா பார்த்துக்கங்க. அப்படிதான் சொல்ல முடியாது, அது மாதிரி நான் சொல்லவில்லை. கவர்னர்கிட்ட வாங்கிட்டேன். கவர்னர்கிட்ட 7ஆம் தேதி அன்னைக்கு 2 மணிக்கு வாங்கியிருந்தோம். ஆர்ப்பாட்டத்தினால பண்ண முடியல. மீண்டும் 2வது நாள் கேட்டு வந்து நாங்கள் இது மாதிரி ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கைதாகி போயிட்டோம், அதனால் கேட்டோம். இம்மீடியட்டாக அன்னைக்கு வந்து 12:30 மணிக்கு கொடுத்தாங்க. 1 மணி நேரம், ½ அன் ஹவருக்கு மேலே கொடுத்தாங்க. அதே அன்னைக்கே வந்து ஈவினிங் 4 o'clock கேட்டிருந்தோம். இன்னைக்கு வரலும் கிடைக்கலைங்க. இல்லை, அதுக்குள்ளே போக வேண்டாங்க. இப்போ மேட்ரு வந்து இதுதான். இப்போ வந்து நாங்கள் வந்து பொதுவாக வந்து தொடர்ந்து திராவிடர் கழகம், சில கம்யூனிஸ்ட் கட்சிகள், திமுக, அது சார்புடையவர்கள் எல்லாருமே பாவப்பட்ட ஜனங்கள் என்ற அருந்தியர்களை மட்டுமே முன்னிறுத்தி சொல்லிட்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை எதுக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள், உருவாக்குகிறார்கள். அது வந்து முற்றிலும் தவறானது. ஆச்சா, நாங்கள் வந்து யாரும் வந்து ஒரு இடஒதுக்கீட்டுக்குள்ளே அருந்தியர்கள் ஏறி மிதிச்சுட்டு யாரும் மேலே போகிறதில்ல. அவரொரு திறமையை படித்து மேலே வர்றாங்க. அதில் சில பேருக்கு வந்து சக்தி குறைவாக இருக்கலாம், அதில் பங்கு குறைவாகவும் கூட இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை ஆய்வு பண்ணி இந்த காரணத்தினால இவங்க முன்னேற முடியாமல் இருக்குது, அதனால் வந்து இவர்களுக்கு தனியாக பிரித்து கொடுக்கொண்டான கிரெடிபிலிட்டி, அதாவது வந்து அப்சல்யூட்டாக இந்த காரணத்தினால தான் இவங்க முன்னேற முடிய மாட்டேங்குது, அதுக்காக இவர்களுக்கு முன்னேற கொடுக்கலாம். அதுக்குள்ளே இன்னும் எத்தனையோ சமுதாயம், புதுரை மண்ணானெல்லாம் வந்து பார்த்தாலே தீர்த்து வச்சக்கூடிய கம்யூனிட்டி, அவங்களுக்கெல்லாம் எத்தனை சதவீதம் கொடுக்கறது, அவங்களை எப்படி முன்னுரிமையாக்குறது? ஸோ அதுக்காக 76 சாதிகளுக்கும் சேர்ந்த ஒரு ஃபார்முலாவை வரையறதுக்கு முன்னாடி சமூகம் அவங்களுடைய எல்லா இந்த 76 சாதிகளுடைய இந்த 75 வருஷமாக 77 வருஷமாக எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுத்துக்கிறோம், அதனால் அவங்களுடைய முன்னேற்றம் என்ன, அவங்களுடைய இன்றைக்கி எத்தனை பேருக்கு நிலம் இருக்குது, என்ன தொழில் தொடங்குறாங்க, எத்தனை தொழில் ஆகிக்கிறாங்க, எல்லா விதமான சமூக டேட்டாவும் கலெக்ட் பண்ணிவிட்டு எத்தனை பேர் உயர்ந்த பதவி இருக்கிறாங்க, எல்லா தரவுகளை வெளியிட்டோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு போகுது. அப்போ வந்து நாங்கள் பேச முடியாது, அவங்க 1% தான் இருக்கிறாங்க, நீங்கள் 90% வச்சுக்கிறீங்க, நீங்கள் எப்படி வந்து அப்படின்னு கேட்கலாம். நாங்கள் இன்னும் கூட அந்த மாதிரி வந்து அவர்களுக்கு வந்து அவர்கள் உண்மையிலேயே பங்களிப்பு குறைவாக இருந்தால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு எந்த விதத்திலும் எதிர்ப்பே கிடையாது. ஒரு தனியாம கட்டமைப்பை திமுக அமைச்சு விட்டாங்க. அருந்ததிர் வந்து அவங்க தான் விளிம்பு நிலைக்கு விளிம்பில் இருக்கிறாங்க அப்படின்னு. நான் தான் கேட்குறோம், நீங்கள் சொல்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸை கொடுத்துருங்க. 18% நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி கொடுங்க. கொடுத்த பிறகு எல்லாம் முடிவு பண்ணுவது என்ன பெரிய என்ன இருக்குது? அதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தவறு பண்ணுறாங்க, தீகா தவறு பண்ணுறது நியாயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே தெரியாது, தமிழ்நாட்டினுடைய உண்மை நிலைமை அவங்களுக்கு தெரியாது. ஆயிரக்கணக்கான கலவரங்கள் வந்து தென் மாவட்டத்தில் வெட்டி குத்து கொண்டு போது அவர்களுக்கு காது கேட்கல, கண்ணு கிடையாது வீரமணிக்கு, ஆச்சுங்களா? அந்த வீரமணியார் எப்படி வந்து இன்னைக்கு வெட்டுப்படக்கூடிய தேவேந்திர வேளாளரோ தீண்டாமை குடும்ப ஆதிராளரை பார்க்க முடியும்? அவர்களுக்கு பிராமின் ஒருத்தன் தான் எதிரியை தவிர பார்க்க யாரும் எதிரி கிடையாது. அவர் கண்ணை மூடிக்கொண்டு மட்டும்தான் அவர் பேசுவார். ஆனால் கம்யூனிஸ்டுகள் பேசுகிறது தான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. கம்யூனிஸ்டுகள் வந்து உண்மையினுடைய அடிப்படையில் பேசக்கூடியவங்க. அந்த கட்சியும் கூட இந்த உள்ளிடக்கீட்டால் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே. இன்றைக்கி நான் தான் கிருஷ்ணசாமி இல்லை, இவர் பரையர் சமுதாயம், அவர் பரையர் சமுதாயம், இவங்க பரையர் சமுதாயம், எல்லாரும் பரையர் சமுதாயம் சார்ந்தவங்க. இத்தனை இன்டெலெக்சுவலாக வர்றாங்களே. ஆச்சா, அப்போ இவங்களெல்லாம் சொல்கிற போது இதுக்குள்ளே உண்மை என்னன்னு நீங்கள் பாருங்க சொல்கிறேன். நான் சொல்கிறத கேட்க சொல்ல, நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவேந்திர வேளாளரும் ஆதிராவிடரும் இடஒதுக்கீட்டை வைத்து உயர்ந்து விட்டார்கள் அப்படின்னா பட்டியலேருந்து விலக்கிட்டு போங்க. நீங்கள் எந்த எம்பிசியில் கொடுத்துருங்க. நீங்கள் ஏன்னு தெரியலைங்க. ஏன்னா நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் கம்யூனிஸ்டுகள் மேலே நான் வந்து அவர்கள் வந்து இதை வந்து முறையாக ஆய்வு செய்ய கடமைப்பட்டவர்கள். மற்றவங்களாம் மெக்கானிக்கலாக பிராமின் மட்டும் தான் பார்ப்பான். மற்ற கம்யூனிஸ்டுகள் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள், உண்மையை சிந்திக்கக்கூடியவர்கள், தரவு நடைபெற பேசக்கூடியவங்க. அவங்க ஏன் தவறு பண்ணுறாங்க தான் கேள்வி. ஆனால் யாரும் வந்து இப்போ திமுக கட்டமைச்சது அதை அப்படியே கொண்டு. ஆக்சுவலாக வந்து 2009 கலைஞர் வாஸ் வெரி வீக். அன்னைக்கு வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தது. பாமகனுடைய தயவு தேவைப்பட்டது, காங்கிரஸுடைய தயவு தேவைப்பட்டது, கம்யூனிஸ்டுடைய தயவு தேவைப்பட்டது, 20 தேவைப்பட்டது. அதுக்காக ஈல்டு பண்ணார். அன்றைக்கி அவர் மனப்பூர்வமாக செஞ்சாராங்கிறது எனக்கு தெரியாது, ஆச்சுங்களா? ஸோ இது வந்து பொலிட்டிக்கலாக கொண்டு வந்துட்டு இன்றைக்கி அதை நிறுத்தி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தேர் இஸ் இன்ஹிரண்ட் ஒரு இது உண்டுங்க. எஸ்சிகளுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால தான் அவங்க வந்து வளர்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் சில பேர் இருக்குது. அதைத்தான் இதுதான் வந்து நியோ பிராமினிசம். யாரெல்லாம் வந்து இந்த உள் இடஒதுக்கீட்டை ஆதரித்து தேவேந்திர வேளாளர்கள் ஆதிராவிடருடைய இடஒதுக்கீட்டை காலி பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் நியோ பிராமின்ஸ். அவர்கள் நியோ பிராமி பார்ப்பனியவாதிகள் தான் நாங்கள் குற்றம் சுமத்த வேண்டியிருக்குது. நன்றி, வணக்கம்.